என்னுடைய குட்டி குழந்தைகள்லாம் வந்து எனக்காக விஜய் மாமாக்காக ஓட்டு போட சொல்லுங்க. ஆக்சுவலாக அது நடந்துச்சு. எனக்கு ஒரே காமெடியா இருக்கு. பெரிய ஒரு 25-30 வயசு ஆளுக்கே நிறைய பேருக்கு வந்து அரசியல் புரிதல் கிடையாது. அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னா அம்மாக்காரியோ அப்பாக்கார போய் ஓட்டு போட்டுருந்தாங்களா? இது என்ன, இது ஜனநாயகமா, டெமோக்ரஸியா, ஓட்டா, அரசியலா என்ன நடக்குது? சினிமாவுக்கு வந்து கூட்டு போய் கேட்டாங்க, நான் போய் போயிட்டு வந்தேன்னா பரவாயில்ல. எனக்கு வந்து பாப்கார்ன் வாங்கி கொடுங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க, நான் போய் என் பாப்பா கடிச்சு வாங்கி கொடுத்தேன். என் பாப்பா என்னை ஓட்டு போட சொல்லிச்சு. பாப்பா வந்து எனக்கு வந்து இந்த அம்மா வேண்டாம், எனக்கு அந்த அம்மா தான் வேணும்னு சொல்லும். பாப்பா வந்து எனக்கு இந்த அப்பா வேண்டாம், எனக்கு அடிக்கிற, எனக்கு வேற அப்பா வாங்கி கொடுன்னு சொல்லும். என்ன செய்யுது நம்ம? பாப்பா வேற அப்பா கேட்கறதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒவ்வொரு வாக்குகளுக்கு இவ்வளோ பணம் கொடுத்து தான் அவங்க வாக்குகளை சேகரிச்சிருக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அனுபவமே கிடையாது. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி வந்து மக்கள் பிரச்சனைக்காக தெருவில் இறங்கி போராட்டம் எதுவுமே நடத்துறது கிடையாது. வெரி ஷார்ட் பீரியட், ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து மக்களிடத்தில் தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வேண்டும், நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொன்ன உடனே விஜயுடைய ரசிகர்கள் எல்லாம் இறங்கி முழு மூச்சா வேலை செஞ்சாங்க. இவங்களுடைய ஆதரவால் தமிழக மக்கள் விஜயை வந்து நம்பினாங்க. தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினச்சி தான் வாக்களித்தாங்க. இன்னைக்கு முதல்வர் பதவியில் உட்கார வச்சிருக்காங்க. ஒரு மாதம் முடியல. இப்போ வந்து எத்தனையோ ஆண்டுகளாக ஆண்டுட்டு இருந்த அந்த கட்சிகளை எங்களுக்கு ஒரு 6 மாதம் நேரம் வேணும், ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் எங்களுக்கு கால அவகாசம் வேணும், அப்படி இப்படி எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாத விஜய் அவர்கள் எப்படி இந்த ஒரு மாதத்துக்குள்ள இந்த அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் அது இதெல்லாம் நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? கல்லாம் வேணா கொட்டியாக வச்சுட்டு போனீங்க, எதுவுமே இல்லையா, தொடர்ச்சி சுத்தம் இப்படி தானே வச்சுட்டு போனீங்க. அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ வந்து விஜய் ஆட்சி காலம் வந்த உடனே இப்பவே பார்க்குறோம், நிறைய அரசு ஊழியர்கள்லாம் வந்து இந்த ஓபி அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களாம் இப்போ ஒழுங்காக வேலைக்கு போகிறாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு டெண்டருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது. அப்படின்னும் போது மாற்றம் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். புரியுதுங்களா? இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன ஒரு பயம்னா, விஜய் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் உட்காந்துட்டாருன்னா தமிழகம் மற்றும் இல்லாமல் டெல்லியிலும், அதாவது மத்தியிலையும் ஆட்சி அமைக்கக்கூடும் என்ற பயத்தில் தான் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. மக்களை நல்லா புரிஞ்சுவாங்க. காலகாலமாக ஆண்டு வந்த அரசியல் கட்சிகளே 6 மாதம், ஒரு வருஷம் கால அவகாசம் எடுத்துப்பாங்க. அப்போ தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது வரைக்கும் விஜய் அவர்கள் எத்தனை ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போன்னு அவருக்கே தெரியாது. அவ்வளோ ஃபைலுங்க இருக்கும். சும்மா இல்லை, ஒரு முதல்வர்னா சும்மா இல்லை. அதனால் அவகாசம் கொடுப்போமே, வாய்ப்பு கொடுத்தோம், முதல்வர் ஆக்கிட்டோம், அவகாசம் கொடுப்போம், நல்லாட்சி அமையிட்டோம். மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.